தான் செய்யக்கூடிய செயல் அடுத்த வாழ்க்கையை எந்த காலத்திலும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு கிடையாது. ஒன்றும் இல்லை, இந்த போதையாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், சரி நம்ம ஒரு சினிமாவில் இந்த மாதிரி பைக் வீலிங் வைக்கிறோம், போதை காட்சிகள் வைக்கிறோம், ஆபாச காட்சி எல்லாம் வைக்கிறோம், அதை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிடுவான், அவன் லைஃப் ஒன்றுமே இல்லாமல் கூட போனதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய பேர் கிடையாது. நம்ம படம் எடுப்போம், எவனா இக்கடை கெட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள், இந்த மாதிரி கெடுதியான விஷயங்களை காட்டுற யாரையும் யாரும் திட்டுறதெல்லாம் கிடையாது. சரி, என்னடா இப்படி போதை காட்சியில் இப்படி நடிச்சிருக்கானே, இப்படி பண்ணுறானே, இதெல்லாம் நிறைய அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்லாம் யாரையும் திட்டுறதெல்லாம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு யாராவது ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணால் அவனை கிரிஞ்சு, பூமரு, இவன் ஒரு உப்பு சப்பானி அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணுறதுக்கு 1008 வார்த்தைகளை சினிமாவும் சரி, நம்மளை சுற்றி நிறையா இடங்களில் நிறையா நாடகங்கள் இதில் எல்லாத்துலேயுமே உருவாக்கி வச்சுருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது கெட்டது சொல்கிறவனை கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் வார்த்தைகள் இங்கே கிடையாது, நல்லது சொல்கிறவனை கிண்டல் பண்ணுறதுக்கு தான் இங்கே 1008 வார்த்தைகள் உருவாக்கியிருக்கு. இவங்க தான் எதிரியே உங்களுக்கு.